குகை மாதிரி இருக்கான் ஒரு கருப்பு கலர்ல. அந்த குகை என்னன்னா நிறைய நெகட்டிவ் சோல்ஸ் வந்து அசுரர்கள் வந்துட்டு அந்த இடத்த வந்து எப்படியாவது பாழாக்கணும். அந்த ஒரு விழாவை, அந்த ஒரு செரிமனி, அதாவது அந்த ஒரு பண்டிகையை வந்து எப்படியாவது வந்து அதை பாழாக்கணும்னு நிறைய சோல்ஸ் வந்து இருக்கு. இவங்கள யாருக்காவது கொஞ்சமாவது நெகட்டிவ் தாட் வந்தாலுமே அது ஃபுல்லாமே பாழாயிடும். ஹனுமார் அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து பிசிக்கலாவே தெரியுறாங்க. பிசிக்கலாவே ஒரு குருவா அவங்க உட்காந்துருக்காரு. ஆனா கொஞ்சம் பேருக்கு என்னன்னா அவர் ஒரு ஒளி வட்டமா தெரியுறாராம். இன்னும் சில பேருக்கு வந்து அவர் கூட அவரை வந்து ஜஸ்ட் ஒளி வட்டம் கூட தெரியல. ஜஸ்ட் அவர் அங்க இருக்காரு அப்படின்ற உணர்தல் மட்டும்தான் இருக்கு. இந்த காந்தம் மூவ் ஆற மாதிரி அந்த இரும்பு மூவ் ஆகும். ஆக்சுவலா வந்து சக்தி வந்து இந்த காந்தத்துக்கு தான் இருக்கு. பட் ஆனா அந்த இரும்புக்கு வந்து இந்த காந்தத்தினால அது வந்து அட்ராக்ட் ஆகி அது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கும் அந்த காந்த சக்தி அப்படின்றது இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஆன்மா அப்படின்றதும். ஆன்மா எங்க இருக்குன்னா சூன்ய டனல்ல. கதாபாத்திரத்துக்கும் ஒரு சக்தி வருது. எப்படி இந்த காந்தம் வந்து ஒரு இரும்பு வந்து அந்த சக்தி வருதோ, இதுக்கும் காந்தம் மாதிரி ஒரு சக்தி வருதோ, அந்த கதாபாத்திரத்துக்கும் இந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வருது. டைம் அண்ட் ஸ்பேஸை வந்து செலக்ட் பண்ணிக்குது. அதாவது அந்த கால இலைகளை அது தொட்டதுமே அதுக்கு அந்த காட்சிகள்லாம் தெரியுது. ஸோ அந்த கதாபாத்திரமும் அதை எடுத்துக்குது. ஸோ அந்த கதாபாத்திரம் எடுத்து அது வந்து வழி நடத்தி போயிட்டே இருக்கு. அது பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த கதாபாத்திரம் என்ன பண்ணுதோ இது வந்து ஜஸ்ட் பார்த்துட்டே இருக்கு. வணக்கம் மாஸ்டர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த இந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா, மாத்தாங்க அவங்களுடைய கம்யூனிட்டிக்கு அனுமார் அவங்க வந்து இந்த ஞானம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் புக்ல என்ன இருக்கும்னா, இவர் வந்துட்டு 41 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வராரு. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவங்களுக்கு உரிய பிரச்சனைகளை சால்வ் பண்றாரு. ஒவ்வொருத்தருக்குமே அங்க இருக்கிற கம்யூனிட்டியில இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. அது எல்லாமே சால்வ் பண்றாரு. அதுக்கப்புறமா தான் வந்து பொதுவான ஞானத்தை வழங்குறாரு. சோ இவங்க வந்து ஒரு சரண் பூஜை அப்படின்னு வச்சிருக்காங்க. சோ அந்த சரண் பூஜை எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து ஒரு நெருப்ப வந்து சுத்தியும் வந்து விளக்குகளை வச்சுட்டாங்க. அதுக்கு நடுவுல இவங்க உட்காந்துட்டு ஒரு சிம்ஹாசனத்துல மாஸ்டர் லார்ட் ஹனுமான் அவங்க உட்காந்துருக்காங்க. சோ பாபா ஒரு சைடு, அவங்க ஒய்ஃப் ஒரு சைடு. இவங்க மேல வந்து ஒரு குகை மாதிரி இருக்கான் ஒரு கருப்பு கலர்ல. அந்த குகை என்னன்னா நிறைய நெகட்டிவ் சோல்ஸ் வந்து அசுரர்கள் வந்துட்டு அந்த இடத்த வந்து எப்படியாவது பாழாக்கணும். அந்த ஒரு விழாவை, அந்த ஒரு செரிமனி, அதாவது அந்த ஒரு பண்டிகையை வந்து எப்படியாவது வந்து அதை பாழாக்கணும்னு நிறைய சோல்ஸ் வந்து இருக்கு. இவங்கள யாருக்காவது கொஞ்சமாவது நெகட்டிவ் தாட் வந்தாலுமே அது ஃபுல்லாமே பாழாயிடும். ஸோ அதனால வந்து அவங்க அந்த விளக்கெல்லாம் வச்சிருக்காங்க. அதுதான் அந்த நெகட்டிவ் எதுவுமே வராம. அதுக்கப்புறமா ஹனுமார் அவங்களும் அவங்களோட சக்தி இருக்கு இல்லையா, அதனால அந்த நெகட்டிவ் எல்லாம் வந்து ஒரு மலை மாதிரி, அதாவது ஒரு கேவ் மாதிரி, ஒரு குகை மாதிரி ஆகுது. சோ அப்படி அந்த நெகட்டிவ் அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இதுல வந்து அது வர முடியல. சோ இதுதான் வந்து அங்க இருக்கிற சீன். இப்படிதான் அவர் வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே இருக்காரு. பிளஸ் இன்னொரு விஷயமும் நம்ம பார்ப்போம். என்னன்னா, ஹனுமார் அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து பிசிக்கலாவே தெரியுறாங்க. பிசிக்கலாவே ஒரு குருவா அவங்க உட்காந்துருக்காரு. ஆனா கொஞ்சம் பேருக்கு என்னன்னா அவர் ஒரு ஒளி வட்டமா தெரியுறாராம். இன்னும் சில பேருக்கு வந்து அவர் கூட அவரை வந்து ஜஸ்ட் ஒளி வட்டம் கூட தெரியல. ஜஸ்ட் அவர் அங்க இருக்காரு அப்படின்ற உணர்தல் மட்டும்தான் இருக்கு. இன்னும் அடுத்த நிலைக்கு வந்துட்டு அவருடைய ஞானம் வந்து அவங்களால ரிசீவ் மட்டும் பண்ணிக்க முடியும். சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மா ஆன்மாவின் ஆஹ் உயர உயர அந்த கடைசி நிலைக்கு போவாங்க. அவங்களால வந்து ஹனுமாரை பார்க்க முடியாது. ஆனா
ஜஸ்ட் அவங்களுடைய ஞானத்தை வந்து ஒரு டெலிபதி மாதிரி அந்த மாதிரி அவங்களால ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஆஹ் ஸ்- ஆன்மீகமா உயர உயர ஃபர்ஸ்ட் காட்சியா தெரிவாங்க, அப்புறம் ஒளியா தெரிவாங்க, அதுக்கப்புறம் வெறும் உணர்தல் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து புரிதல் இருக்கும். சோ அந்த புரிதல் அப்படின்ற நிலைக்கு தான் வந்து நம்ம வந்து பிரயாணத்தை நம்ம வந்து கொண்டு போறோம். சோ காட்சிகள் அப்படின்றதுலயே ஸ்டக் ஆகாதீங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. சோ இப்படிதான் அந்த இடத்துல வந்து ஞானத்தை சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு அனிதா அவங்களுடைய கேஸ் ஸ்டடி எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நிறைய லைஃப் டைம்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி, அதாவது நிறைய வாழ்க்கைகள் சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி எதுல வச்சாலும் போகலாம் அப்படின்ட்டு. சோ இதுல நிறைய கேள்விகள், அதை எப்படி போகலாம் அப்படின்னா நேத்து நம்ம வந்து பார்த்தோம். சோ ஒரு அதாவது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு மேக்னெட்டும், ஒரு காந்தமும், ஒரு அ இரும்பும். அது வந்து நடுவுல வந்து எதுவா இருந்தாலும், ஒரு இலையோ, எதுவா இருந்தாலும் நம்ம விளையாடுவோம் இல்லைங்களா? அந்த விளையாட்டுல வந்து இந்த காந்தம் மூவ் ஆற மாரி அந்த இரும்பு மூவ் ஆகும். ஆக்சுவலா வந்து சக்தி வந்து இந்த காந்தத்துக்கு தான் இருக்கு. பட் ஆனா அந்த இரும்புக்கு வந்து அ இந்த காந்தத்தினால அது வந்து அட்ராக்ட் ஆகி, அது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கும் இதுக்கும் அந்த காந்த சக்தி அப்படின்றது இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஆன்மா அப்படின்றதும், ஆன்மா எங்க இருக்குன்னா சூனிய டனல்ல. சூனியா டனல் அப்படின்னு நம்ம இன்னர்ல போனா நாம வந்து அந்த சூனிய டனல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தியானத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே தானே இருக்கோம். ஸோ அந்த சூனிய டனல்ல நம்ம ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா, அந்த காட்சிகள பார்த்துட்டே இருக்கு. ஒரு மல்டி டைமென்ஷனல் மூவி மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலா இந்த ஆன்மா சொல்லி தானே அது வந்து இந்த ஆன்மாவுடைய அ கியூரியாசிட்டி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்துக்கு ஏத்த மாதிரி தானே இந்த அ கேரக்டர், அதாவது ஒரு கதாபாத்திரம் வந்து அந்த கதாபாத்திரம் வந்து அ போகணும். பட் ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த கதாபாத்திரத்துக்கும் ஒரு சக்தி வருது. எப்படி இந்த காந்தம் வந்து ஒரு இரும்பு வந்து அந்த சக்தி வருதோ, இதுக்கும் காந்தம் மாதிரி ஒரு சக்தி வருதோ, அந்த கதாபாத்திரத்துக்கும் இந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வருது. ஸோ, அதனால வந்து நம்ம இந்த பூமிக்குள்ள வந்ததும், இந்த இந்த காட்சிய நம்ம, அதாவது இந்த காட்சிக்குள்ள வந்ததும், காட்சின்னா அந்த லைஃப் அப்படின்னு நம்ம இப்போ ஒவ்வொரு காட்சியா தானே நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த காட்சிக்குள்ள வந்ததுமே, அந்த கதாபாத்திரமா நம்ம மாறுனதுக்கு அப்புறம், நாம மறந்துடுறோம் நம்ம ஆன்மா அப்படின்றது. ஏன்னா, அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. இப்போ ஒரு ரொம்ப அருமையான படம் பார்க்குறோம்னா, நம்மள நாமே மறந்துடுறோம் இல்லையா? அதே மாரி ஒரு பிரமிப்பான இந்த உலகத்துக்குள்ள வந்த அப்புறமா, இந்த ஆன்மா வந்து தன்ன தானே மறந்துடுது. அந்த அவேர்னஸ் இருக்கிறது கிடையாது. ஸோ, அந்த ஆன்மா வந்துட்டு அ அந்த சோல், அதாவது அந்த பாத்திரம் சொல்ற மாதிரி, அந்த கதாபாத்திரம் சொல்ற மாதிரி இந்த ஆன்மா வந்து இயங்க ஆரம்பிக்குது. சோ அந்த இடத்துல தான் வந்து ஒரு குரு அப்படின்றவர் தேவைப்படுறாங்க. எதுக்குன்னா, எல்லா குருமார்களுடைய ஒரே ஒரு ஒர்க் என்னன்னா, அதாவது வேலை, அவங்க செய்யக்கூடிய வேலை, ஜாப் அப்படின்றாங்க. அதாவது வேலை. அந்த வேலை என்னன்னா, ஒரு ஆன்மாவை நீ வந்து ஃப்ரீ வில்லோட இருக்க. அதாவது உ உ நீ வந்து ஒரு சுதந்திரமான ஆன்மா. அ நீ உன்னோட இச்சைக்கு ஏத்த மாதிரி நீ எந்த வேலை வந்தாலும், எந்த காட்சிக்கு வந்தாலும் நீ போகலாம். அப்படின்னு நீ வந்து ஆன்மா அப்படின்றது அ சொல்றது தான் வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு குருவுடைய ஒரே ஒரு வேலையே. உண்மையிலே அதுதானே மாஸ்டர்ஸ். ஒரு ஆன்மீகமான அ குரு, சத்குரு வந்து நீ உடம்பல்ல ஆன்மா அப்படின்றத தெரிய வைக்கிறது மட்டும் தான். அதுக்கு அடுத்து அடுத்து அந்த ஆன்மாக்கு இஷ்டம். அது என்ன காட்சி வந்தாலும் போகலாம். அதாவது அது வந்து எம்எல்ஏ ஆகலாம், இல்லன்னா எம்பி ஆகலாம், இல்லன்னா ஒரு டாக்டராவோ, அது அதனோட இஷ்டம். பட் ஆனா அது மறந்துடுது பார்த்தீங்களா? அங்க தான் பிரச்சனை வருது. மீதிலாம் பிரச்சனை கிடையாது. அந்த ஆன்மா அப்படின்ற விஷயம் மட்டும் தான் அதுக்கு ஞாபகப்படுத்தணுமா. ஸோ ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கன்ஃப்யூஸ் ஆயிடுறாரு. ஏன்னா, அப்போ இப்படி அதுக்கு ஃப்ரீ வில் இருக்குன்னா, அப்ப ஏன் இந்த வாழ்க்கை வந்து அவ்ளோ ஜிக்ஸாக்கா இருக்கு? அ கரடுமுரடா இருக்கு. எங்க பார்த்தாலுமே வந்து ஒரே தடு தடு தடுப்பு கல்களா இருக்கு. ஏன் வந்து அ ஒரு ஒரு மனிதன், ஒரு கதாபாத்திரம் வந்து ஒண்ணு நெனச்சா அந்த வேலைய வந்து டைரக்ட்டா செய்ய முடியல.
இப்போ ஒரு ராஜாவா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா நெறைய பேர் வந்து அவரு ராஜாவாகணும்னு போட்டி போடுறாங்க. ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு தெரியாமலே அவங்க ராஜா ஆயிடுறாங்க. ஆனா இந்த போட்டி போடுறவங்க வந்து அந்த அந்த ராஜா ஆறதுக்கு அவங்க ராஜாவும் ஆக முடியல. அப்புறம் கடைசியில வேற எதுவோ ஆகுறாங்க. அப்படியே அந்த ராஜா ஆனாலுமே அவனுக்குமே நிம்மதி கிடையாது. ஸோ இந்த மாதிரி அ ஒருத்தங்க வந்து ஏன் அவங்க நெனச்சது வந்து நடக்க மாட்டேங்குது. ஒரு ஒரு விஷயமா அதான் பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றோம் இல்லையா? ஸோ அவங்களுடைய பர்ப்பஸ் ஏன் சால்வ் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஸோ அப்ப அதுக்கு வந்து ஹனுமார் சொல்றாரு, ஆமா கரெக்ட்டு தான். அ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான் இருக்கு. என்னன்னா, இங்க வந்து ஒரு ஆன்மா வந்து ராஜாவாகணுமோ, இல்லன்னா ஒரு ராணி ஆகணுமோ, இல்லன்னா ஏதாவது ஒரு பணக்காரன் ஆகணுமோ, அப்படின்றது இல்லன்னா ஒரு ஏழை ஆகணுமோ அப்படின்றது அதனுடைய அ குறிக்கோள் கிடையாது. ஏன்னா, அந்த இடத்துல ஒரு ஆன்மா வந்து எதுக்கு வருது அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுது. அதாவது முழுமை அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணுது. இப்போ ஒரு ராஜாக்கு வந்து அவன் வந்து ஆல்ரெடி ஒரு ராஜாவா இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து அ இன்னும் நெறைய ராஜ்யங்கள இந்த உலகம் முழுவதும் எல்லாமே தன்னுடைய சொந்தமா ஆகணும். அவன் வந்து வெற்றி காணணும் அப்படின்றது அவனுடைய முழுமை அடைதலா இருக்கலாம். அதே எல்லாமே வெற்றி கண்ட ராஜாக்கு வந்து ஆல்ரெடி அப்படி ஒரு சக்கரவர்த்தியா இருக்கிறவருக்கு வந்து, ஆ எல்லா இடத்துலயும் அமைதி நிலைநாடணும் அப்படின்றது அவருடைய முழுமை அடையிற நிலையா இருக்கலாம். அப் அ அப்படியே எல்லாரும் அமைதி கிடைச்சாலும் வேற ஏதாவது ஆம் விஷயத்துல ஒரு முழுமை அடைய நினைக்கலாம். ஸோ, அதனால ஒரு ஏழைக்கு வந்து ஒரு சாப்பாடுக்கே வழி இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ஒரு முழுமை தரலாம். அதே வந்து சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு. அ ஃபு ஃபுட் சாப்பாடு எல்லாம் முழுமையா கிடைக்குது. 3 வேளையும் சரியான சாப்பாடு கிடைக்குதுன்னா, வேற ஏதாவது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயத்த ஒரு ஐடியாவ அவங்க வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு, அதுல வந்து முழுமை அடையலாம். ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு வந்து வேலை கிடைப்பது ஒரு முழுமையை தரலாம். அதே ஒரு வேலை இருக்கிறவங்களுக்கு இன்னமும் அதிகமா சம்பளம் வர்றது முழுமை தரலாம். அதிகமா சம்பளம் வரவங்களுக்கு வந்து இன்னமும் நெறைய காசு வேணும் அப்படின்றது முழுமை தரலாம். அதே மாதிரி ஒரு அ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, கல்யாணம் அப்படின்றது முழுமை தரும். அப்புறம் கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தைகள் பொறந்தா முழுமை தரும் அப்படின்னு அவங்க நெனச்சுப்பாங்க. அப்புறம் அ குழந்தை வந்தா வந்து அவங்கள படிக்க வச்சு, அவங்களுடைய கால்கள்ல அவங்கள நிக்கிற மாரி செய்யறது அவங்களுக்கு முழுமை தரலாம். ஸோ அந்த மாதிரி பல பல பற்ற மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரே விஷயம் தான் முழுமையே தர்றது கிடையாது. ஸோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்குன்னா, அவங்க வந்து இன்னொரு விஷயம் வந்து அவங்க முழுமை அடையுது அப்படின்னு நெனச்சுப்பாங்களாம். அதே மாதிரி இப்போ ஒரு அ அ வ கதியற்றவர் வந்து ஒரு சில தங்க நாணயங்கள் அது கிடைச்சாலுமே அ முழுமை அடையலாம். ஆனா, அதே ஒரு நல்ல தங்கம்லாம் நெறைய இருக்கு, நல்ல வியாபாரின்னா, அவனுக்கு வந்து ஒரு சேவை செய்யறதோ, இல்லன்னா ஆன்மீக பாதையில செல்வதோ, அது வந்து அவங்களுக்கு வந்து முழுமையை குடுக்கலாம். ஏன்னா, அவங்களுக்கு வந்து காசு ஆல்ரெடி இருக்கு அவங்களுக்கு. ஆனா, அவங்க வந்து என்ன தேடுறாங்கன்னா, முழுமையை வந்து சேவை மூலமாகவோ, ஆன்மீகம் மூலமாகவும் அவங்க முழுமை பெற நெனைக்கலாம். ஸோ, அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்மாக்கும் வந்து அந்த முழுமை பெறுதல், அதுல தான் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணிப்பாங்களே. ஏன்னா, இது வந்து ஒரு கதாபாத்திரம் எப்படி இருக்குன்னா, ஆ ஒரு ஒரு ஒயிட் பால் ஜஸ்ட் ஒரு ஒயிட் கலர் ஒரு லைட் இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. அந்த ஒயிட் கலர் பால்ல ஒரு பாகம் தான் ஒரு கதாபாத்திரம். ஒரு ஜஸ்ட் சும்மா ஒரு சின்ன பகுதி தான் ஒரு கதாபாத்திரம். இந்த முழு பாலும் வந்துட்டு எப்படி பார்க்கலான்னா, அந்த முழு பாலையும் ஒரு பரமாத்மா அப்படின்னு பார்க்கலாம். அந்த பரமாத்மா வந்து அந்த பால் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுக்கு வந்து எந்த எமோஷனும் கிடையாது. எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. அதுவும் இந்த ஆன்மா மாதிரி ஜஸ்ட் கவனிச்சுக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான். ஸோ
அந்த பரமாத்மா அப்படின்ற பரம்பொருள் வந்து இது அனுபவிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கேரக்டரை வந்து எடுத்துக்கணும். அதனால அந்த கேரக்டர், அதாவது அதுல இருந்த பகுதி, ஒரு பகுதி வந்து, அதாவது அது ஒரு முழு ஆன்மா. சோ அதுல இருக்கிற ஒரு பகுதி வந்துட்டு அந்த அந்த டைம் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ வந்து செலக்ட் பண்ணிக்குது. அதாவது அந்த கால இலைகளை அது தொட்டதுமே அதுக்கு அந்த காட்சிகள்லாம் தெரியுது. சோ அந்த கதாபாத்திரமும் அதை எடுத்துக்குது. சோ அந்த கதாபாத்திரம் எடுத்து அது வந்து வழி நடத்தி போயிட்டே இருக்கு. அது பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த கதாபாத்திரம் என்ன பண்ணுதோ இது வந்து ஜஸ்ட் பார்த்துட்டே இருக்கு. அந்த கதாபாத்திரத்துல அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. சோ ஏன் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஆன்மா அதாவது இந்த பரமாத்மா அப்படின்ற ஒரு ஆன்மா ஒரு சில சில சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வழியா அது தெரிஞ்சுக்கிறது விரும்புமா. சோ எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு முழுமையற்ற ஆஹ் சின்ன பகுதிய தான் வந்து அத எடுத்துக்கிட்டு, அத வந்து அனுபவிக்க பாக்குமாம். ஆல்ரெடி இருக்கிற ஞானம் வந்து மறுபடியும் நம்ம வந்து அனுபவிக்கணும்னு நெனைக்க மாட்டோம் இல்லையா? எது வந்து நம்மளுக்கு முழுமை பெறவில்லையோ, எது வந்து ஒரு குறையா நம்மளுக்கு இருக்கோ, அந்த ஒரு பாத்திரத்த தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அ கல்யாணம் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ரொம்ப ஜென்மமா அவங்களுக்கு வந்து கல்யாணமே ஆகல. 2 பேர் இருக்காங்க. எங்க லைஃப்லயே அப்படி நடந்திருக்கு. அ 7 ஜென்மமா வந்து நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துட்டே இருக்கோம். எய்தர் கல்யாணம் ஆனதும் அவர் சன்னியாசி ஆறதும். அந்த மாதிரி நெறைய ஜென்மத்துல வந்து கல்யாணம் ஆனதும் ஒரு வாழ்க்கைய தொடங்காம அப்படியே டிஸ்டர்ப் ஆற மாரி இருக்கு. இந்த ஜென்மம் தான் கடைசி ஜென்மம் அப்படின்றதால, இந்த ஜென்மத்துல நாங்க நெறைய போராட்டத்துக்கு நடுவுல எங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எது வந்து முழுமை அடையாத விஷயமா இருக்கோ, அததான் வந்து அத எடுத்து முழுமை பெற முயற்சி பண்ணுமா ஒரு ஆன்மா. சோ, அதனால ஒரு ராஜாக்கு வந்து அ ஒரு ராஜாவா இருக்கலாம். அவனுக்கான எல்லாமே வின் பண்ணியிருக்கலாம். அதாவது எல்லாமே ஜெயிச்சிருக்கலாம். பட் ஆனா, ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு வந்து அந்த சங்கீதம் கேட்டுக்கிட்டே, நல்ல டான்ஸ் பார்த்துட்டே, அப்படி ஸ்பெண்ட் பண்ணா முழுமையா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பானாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு குளியல் போட்டா முழுமை அடையலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ருசியான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு அவன் அவன் மூளையில தட்டுமாம். அப்போ அவன் போயிட்டு காட்டுல போயிட்டு ஏதாவது ஒண்ணு தேடி கண்டுபிடிச்சு வந்து சமைச்சு சாப்பிடுறாங்க. சோ அந்த மாதிரி அந்த முழுமை அடைதல் அப்படின்றதும் ஒவ்வொரு நொடிக்கும் மாறிக்கிட்டே இருக்குமா. இந்த நொடியில எனக்கு முழுமை. இப்ப எனக்கு பசிச்சா நான் சாப்பிட்டா அது எனக்கு முழுமை அடையும். ஆனா எனக்கு வந்து ரெகுலரா நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். நெறைய காசு இருக்குன்னா, இன்னும் எவ்ளோ ஒரு ருசியா எங்க போய் சாப்பிட்டா சாப்பிட்டா எனக்கு முழுமை அடையும் அப்படின்னு என் மூளை சொல்லும். சோ அந்த மாதிரி இங்க வந்து ஒரு ஆன்மா வந்து முழுமை அடையிற முயற்சியில தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு அந்த உருவா அவங்க வந்து ரொம்ப மனம் உருகிடுறாரு. ஸோ ரொம்ப நன்றிலாம் சொல்லிக்கிறாரு. ஸோ அப்போ இது இன்னும் நம்ம வந்து இது இந்த இந்த முழுமை அடைதல் அப்படின்ற விஷயத்த இன்னமும் நம்ம டீப்பா பார்க்கணும். ஏன்னா இது வந்து மேலோட்டமா தான் நம்ம பார்த்திருக்கோம். அதனால இன்னமும் நாம பார்ப்போம் அப்படின்றாரு. இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு வெள்ள ஒரு நூல் இருக்கு. அந்த நூல்ல வந்து நீங்க ஒரு வெள்ள ஷீட் நெறைய அ ஒரு அ ரொம்ப ஒரு அ கஷ்டமான ஒரு டிசைன வந்து நீங்க போட்டிருக்கீங்க. ஒரு வெள்ள ஷீட்ட வந்து தயார் பண்ணியிருக்கீங்க. ஸோ, அந்த வெள்ள ஷீட் வந்து மேலோட்டமா பார்க்கும்போது, உங்களுக்கு அந்த வெள்ள ஷீட் வந்து தெரியுது. ஸோ, அந்த வெள்ள நிற ஒரு துணி தான் வந்து இந்த பிரபஞ்சமா இருக்கு. ஸோ, அந்த வெள்ள நிறத்துல வந்து அதுக்குள்ள போனீங்கன்னா, நெறைய வந்து அ ஒரே ஒரு ஹோல்ல நெறைய வாட்டி வந்து அந்த நூல் இழைகள் வந்து வந்து போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேட்டர்னா பண்ண அந்த ஒரு பெரிய ஷீட் வந்து தயாராயிருக்கு. ஸோ, அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆன்மா அப்படின்னு வச்சுக்கோங்க. இது பரமாத்மா, அது ஒரு ஆன்மா. இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து பரமாத்மா. எப்பயுமே வந்து அ
இந்த ஒரு சின்ன ஆன்மா வந்து அந்த ஷீட் ஆகவே முடியாது. ஏன்னா, ஒரு சோலே வந்து என்ன அப்டின்னா, அது ஒரு கதாபாத்திரத்தை அ ஏற்பதற்காகவே வந்த ஒரு விஷயம். அதாவது ஒரு பகுதியை அதாவது ஒரு பகுதியை அனுபவிப்பதற்காகவே வந்த ஒரு விஷயம். அந்த பகுதி அப்டின்றது அது ஆல்ரெடி அது பகுதி தானே. அது எப்படி கம்ப்ளீட் ஆகும்? ஸோ ஆல்ரெடி அதனுடைய அ மெயின் கேரக்டரே வந்து ஒரு பகுதி தான். அது வந்து முழுநிலை எப்பயுமே அடைய முடியாது.